அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. டிஎம்ஏவின் ரமலான் வசந்தம் 2025 ஊடாக தினசரி டிஎம்ஏவினுடைய ஊழியர்கள் உங்களிடத்திலே உரையாடி வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் எல்லோரும் ஆர்வத்தோடும் மகிழ்வோடும் பதிலளித்து வருகிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய பதில்களிலும் உங்களுடைய ஆதரவுகளும் எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்கின்றன. அல்லாஹ் நம்முடைய இந்த முயற்சிகளை அங்கீகரிப்பானாக. 7ஆம் நாள் முதல் 14ஆம் நாள் வரை உள்ள கேள்விகளுக்கான சரியான பதில்களை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். 7ஆம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயர் குர்ஆனில் எத்தனை முறை வந்துள்ளது? 7 முறை வந்துள்ளது. 3ஆவது அத்தியாயம் 37, 38, 6ஆவது அத்தியாயம் 85, 19ஆவது அத்தியாயம் 2, 19ஆவது அத்தியாயம் 7, 21ஆவது அத்தியாயம் 89. 8ஆம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, வழிபாடுகளின் பெயர்கள் உள்ள குர்ஆனிய அத்தியாயங்களுடைய பெயர்கள் என்னென்ன? சூரத்து தௌபா 9ஆவது அத்தியாயம், சூரத்துல் ஹஜ் 22ஆவது அத்தியாயம், சூரத்துல் சஜ்தா 32ஆவது அத்தியாயம், சூரத்துல் ஜும்மா 62ஆவது அத்தியாயம், சூரத்துல் ஃபஜ்ர் 89ஆவது அத்தியாயம், சூரத்துல் அஸ்ர் 103ஆவது அத்தியாயம். 9ஆம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, கொலையை விட கொடியது என்று அல்லாஹ் குர்ஆனில் எதை குறிப்பிடுகிறான்? அந்த வசனத்துடைய என்னுடைய பெயர் என்ன? ஃபித்னா சூரத்துல் பக்கரா 2ஆவது அத்தியாயத்தில் 217ஆவது வசனத்தில் குறிப்பிடுகிறான். 10ஆம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, மீம் என்ற எழுத்து இல்லாத சூராவினுடைய பெயர் என்ன? 108ஆவது அத்தியாயம், சூரத்துல் கௌசர். 11ஆம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, நாடுகளின் பெயர்கள் உள்ள குர்ஆனிய சூறாக்களுடைய பெயர்கள் என்னென்ன? 30ஆவது அத்தியாயம் சூரத்துல் ரூம், 34ஆவது அத்தியாயம் சூரத்துல் சபா, 90ஆவது அத்தியாயம் சூரத்துல் பலத். 12ஆம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, சா என்ற எழுத்து இல்லாத சூறாவின் பெயர் என்ன? நிறைய சூறாக்கள் உள்ளன. குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் சஃப், சூரத்துல் சாஹ், சூரத்துல் அலக், சூரத்துல் கதுர், சூரத்துல் பையினா, சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் ஹுமஸா, சூரத்துல் ஃபீல், சூரத்துல் குரைஷ், சூரத்துல் மாவூன், சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் மசத், சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் நாஸ். 13ஆம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, எதற்காக அல்லாஹ் கற்பாறையை உதாரணமாக கூறுகிறான்? 2ஆவது அத்தியாயம் 74ஆவது வசனத்தில் குறிப்பிட்டபடி இறுகிய இதயங்களை அல்லாஹ் கற்பாறைக்கு உதாரணமாக குறிப்பிடுகிறான். அல்ஹம்துலில்லாஹ், தினசரி டிஎம்ஏவினுடைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் தொடர்பில் இருங்கள். கேள்விகளுக்கு சரியான பதிலை வழங்குபவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் காத்திருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை அங்கீகரிப்பானாக. மேலும் அல்லாஹ்னுடைய உதவியை நாடி இந்த ரமலானுடைய ஒவ்வொரு பொழுதுகளையும் முறையாக கழிப்போமாக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன்.